ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராகன் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மூவி வந்து யார் டைரக்ட் பண்ணிருக்கா அப்படின்னு அஸ்வந்த் ராமமூர்த்தி அப்படிங்க வந்து டைரக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே மூவியோட ஸ்டோரி லைட்டா பாத்திரலாம். மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் டைம்ல வந்து ஹீரோ வந்து நல்லவரா இருந்திருக்காரு, நல்லா படிக்கிற பையனா. அப்படி இருக்கும்போது கோல்டு மெடல் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படிப்பட்ட பையன்லாம் எனக்கு பிடிக்காது, ரகட் பாய்ஸ் தான் வந்து ஜென்ரலாவே கேர்ள்ஸுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை காமிப்பாங்க. சோ இதே போலதான் நம்மளும் மாறணும் போல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசிட்டு அவர் வந்து எப்படி ரகட் பாயா வந்து காலேஜ்ல டிரான்ஸ்ஃபர் மாறாரு. ஆனதுக்கப்புறம் 48 அரியர் வச்சு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையுமே ஃபாலோ பண்ண மாட்டாரு. அப்படி இருக்க கட்டத்துல வந்து அவருக்கும் ஒரு பொண்ணு கரெக்ட் ஆகும். அந்த பொண்ணு வந்து காலேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இவர் வந்து நல்லவரா மாறிடுவாரு. ஐ மீன் அரியர் எல்லாம் கிளியர் பண்ணி நல்ல ஜாபுக்கு எல்லாம் போயிருவாரு. நம்ம லைஃப் ஓரளவுக்கு நல்லா செட்டில் ஆயிரும் அப்படின்னு சொல்லி 2 இயர்ஸா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பட் அப்படி இருக்க கட்டத்துலயுமே வந்து நம்ம ஹீரோ வந்து வீட்டுல உள்ளவங்க எல்லாம் நான் காலேஜ் எல்லாம் முடிச்சு சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிட்டேன், நான் நல்ல ஜாப்ல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சும்மா வெட்டியா ஊற சுத்திட்டு இருப்பாரு. இந்த பொண்ணும் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 2 இயர்ஸா வெயிட் பண்ணி பார்க்கும். பட் எந்த சேஞ்சஸுமே நடக்கல அப்படின்னு தான் வீட்டுல சொல்ற பையனே வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்றாரு ஏது பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மூவியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஜென்ரலா மூவி போனாலும் கூட அதுக்கப்புறம் போக போக உண்மையிலும் மூவி வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்டர்வல் சீனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கிளைமேக்ஸ்ல வந்து யாருமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. உண்மையிலேயே சூப்பரான மெசேஜ், யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும் எல்லாருமே போய் பார்க்கலாம். சோ நல்ல மூவி தான். ஃப்ரீயா இருந்தீங்கன்னா தேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதான் இந்த மூவி ரிவ்யூ. இதே போல இன்ட்ரெஸ்டிங் மூவி ரிவ்யூட மாட்டீங்களா? என்னோட பை பை, தேங்க்யூ.